இவங்க பொண்ணு கொடுக்கலன்னா என் பையனுக்கு பொண்ணு கிடைக்காதா என்ன? ஏய் எண்ணி ஒரே மாசத்துல 1000 பொண்ணு கொண்டு நிப்பாட்டுறேன் பாரு. பாப்பீங்க 15 இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு. உங்க தம்பி பண்ண காரியத்தினால எல்லா இடத்துலயும் கெட்டு போச்சு. ஆமா, அவங்க என்ன கேட்டாங்க? மாப்பிள்ளைய தானே வர சொன்னாங்க. வர சொல்லியிருந்தா அந்த நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கும்ல. ஆமா, உன் தம்பியை பத்தி பேசினா நீ ஏன் டென்ஷன் ஆகுற? ஏய், என் கூட பிறந்த தம்பி எப்படி நான் விட்டு தர முடியும்? உன் தம்பியை பத்தி பேசினா உனக்கு கோவம் வராதா? இப்படியே வேதாந்தம் பேசிட்டு பையனுக்கு கல்யாணம் நடக்க போறதுல நடக்கிற மாதிரி தெரியவே இல்ல. உன் தம்பி கஞ்சா வித்துட்டு கோவா ஜெயில்ல ஆயுள் தண்டனை கைதியா இருக்கான்ல, அதையும் சேர்த்து சொல்லு. எல்லாரும் ரொம்ப பெருமைப்படுவாங்க. உங்க தம்பி பண்ண காரியத்தை பாத்தீங்களா? அவனுக்கு ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணி வச்சிருந்தது. யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கான். பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே போச்சு. பாத்தியா? பாத்துதானே இருக்கேன். என்ன நடக்குதுன்னு பாத்தியா? ஐயோ ஐயோ ஐயோ, இது எங்க போய் சொல்லுவேன் நானு? எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு கேவலம் பாத்தியா? தலையிலேயே அடிச்சுக்கலாம். பெருசா சொன்ன அண்ணன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கா பாரு. என்னடா காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? நம்ம குடும்ப மானமே போச்சுடா. இல்லண்ணா, நம்பி வந்துட்டானே. உனக்காக பொண்ணு பார்த்து வச்சிருக்காடா. அறிவில்லை உனக்கு? டேய், நீ எனக்கு தம்பி இல்ல, நான் உனக்கு அண்ணன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. போடா போடான்றல. இந்த ஜாதகப்படி உங்க பையனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு. அதனால உங்க பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். உங்க அண்ணன் பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு. நேத்து உங்க அண்ணன் எங்க வந்தாரு, வந்து அவர் பொண்ணு ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்தாரு. அந்த பொண்ணு ஜாதகத்திலயும் செவ்வாய் தோஷம் இருக்கு. உங்க பையன் ஜாதகத்திலையும் உங்க அண்ணன் பொண்ணு ஜாதகத்திலையும் 10 பொருத்தமும் பிரமாதமா இருக்கு. அதனால அவர் போய் பாருங்க. இந்த பஸ் கரெக்ட் டயத்துக்கு வந்ததே இல்ல. என்னைக்குதான் நேரத்துக்கு வந்திருக்கு இந்த பஸ்? அக்கா, பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தீங்களே, அமைஞ்சிருச்சாக்கா? அப்பா கடத்தருக்கு போயிட்டு வந்தோம். வர்ற வழியில உனக்கு ஒரு ஷர்ட் எடுத்திருக்கேன். உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாவ், சூப்பரா இருக்கேப்பா. டேய் சிவா, உனக்கு பொண்ணு பார்த்தாச்சுடா. பொண்ணா? எங்க அமெரிக்காவா லண்டனாமா? ஐசிசி பேங்க் மேனேஜரா. பேங்க் மேனேஜரா? பா, எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்ல. சரி, உங்க விருப்பத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமா, பொண்ணு எந்த ஊரு? நம்ம ஊர் தான். நம்ம ஊர்ல ஐசிஐசிஐ பேங்க் மேனேஜரு. ரொம்பலாம் போட்டு குழப்பிக்காத. என் மர்மம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துரும். நீ நேர்லயே பாத்துக்க. பா, சஸ்பென்ஸ் வைக்காம சொல்லுங்கப்பா. உன் மாமா ஒருத்த மிலிட்டரியில இருக்கான்ல, அவன் பொண்ணுதான். ஐயோ அம்மா, நோ 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 மா, அவளுக்கு எனக்கு செட்டே ஆகாதுமா. இந்த கல்யாணம் எல்லாம் நடக்காது. டேய், உங்க சித்தப்பா மாதிரி நீ யாரையாவது கட்டி கூட்டிட்டு வந்த இந்த அம்மாவை நீ உயிரோடே பார்க்க முடியாது. நான் சொல்றவளதான் நீ கட்டணும். ஏய், பேசாம உங்க அம்மா சொல்ற பொண்ணே கட்டிக்கடா. டேய் சும்மா இருடா, உனக்கு தெரியாது பா. அவ பெரிய பிசாசுப்பா. பிசாசால கல்யாணம் பண்ண முடியாதுப்பா. என்னடா சொல்ற? ஐயோ அப்பா, பேயி, பிசாசு, பூதம், அவ்வளவு ஏன் ஹிட்லரு, இடியமீன், முசோலின், இந்த 3 பேர் சேர்ந்த கலவைதான்ப்பா அவ. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஐயோ, அவ நடந்தா எப்படி இருப்பா தெரியுமா? வாத்து கோழி மாதிரியே இருக்கும். பேசுறது பெருச்சாளி மாதிரியே இருக்கும்பா. வண்டலூர் தூளை வச்சா காசாவது பாக்கலாம், மத்தபடி கல்யாணம் பண்ண முடியாதுப்பா. என்னடா? பாரதிப்பா. ஹாய் மாமா. வா மர்மோல, உனக்கு ஆயுசு 100. இப்பதான் உன்னை பத்தி ரொம்ப பெருமையா பையன் பேசிட்டு இருந்தா. பார்த்தேன் மாமா, ரொம்ப பெருமையா தான் பேசினாரு. பாரதியை பத்தி எப்பப்பா சொன்ன? அப்பத்தூர் என் ஃப்ரெண்டோட மனைவி பத்தி சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. ஐயோ, நான் கூட பயந்தே போயிட்டேன். என் மருமக பாரதிய பத்தி பேசுறியோன்னு. நல்லா தானடா இருக்கா அவ. அவ எங்கடா வாத்துக்கோழி மாதிரி நடக்கிறா? ஐயோ அம்மா, அதான் முடிஞ்சு போயிடுச்சுல்ல, மறுபடியும் ஏமா அங்க இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க? அக்கா, 7ஆம் நம்பர் பஸ் வந்துருச்சுக்கா. பஸ் வந்துருச்சுடா, நாங்க கிளம்புறோம்டா. பத்திரமா வீட்டுக்கு போங்க. வாங்கம்மா போலாம். சரி மாமா, வரேன். இருற, உன்னை வந்து வச்சுக்கிறேன். ஐயோ, இந்த பிசாசு கூட சேர்ந்து எப்படி டேய், என்னடா தெரியலையே. சட்டை கழட்டிட்டா போலிடா. கல்யாணத்தை நிறுத்திடணும் சாமி. டேய், அவளை பத்தி நினைச்சாலே மண்டை அப்படியே சூடாகுதுடா. டேய், நீயும் தெருவா பொண்ணை தேடி அலையிற, பொண்ணு கிடைக்கல. உங்க அம்மாவும் வீடா தேடி அலையிறாங்க, பொண்ணு கிடைக்கல. ஏதோ உங்க மாமா பெரிய மனசு பண்ணி பொண்ணு தரங்கிறாரு. பேசாம அந்த பொண்ணை கட்டிக்க வேண்டியதானேடா. ஏய், அவளை பத்தி உனக்கு தெரியுமாடா? அவளெல்லாம் கல்யாணம் பண்ணனா வாழ்நாள் பூரா அடிமையா தாண்டா இருக்கணும். கல்யாணம்னா அப்படித்தான்டா இருக்கும், போக போக சரியாயிட்டா. அவகிட்ட ஒரு மேட்டர்ல மாட்டிக்கிட்டு ரொம்ப அவஸ்தைப்படுறேன். அதான் மாமா என்ன பண்றதுன்னே தெரியல. மேட்ரு என்கிட்ட சொல்றா. அக்கடச்சூடு.
காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், ஊடலில் வந்த சொந்தம் கூடலில் அங்கிள் என்னம்மா நீங்க அந்த அக்கா கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. என்கிட்டயா? ஆமா அங்கிள். என்ன பேசணுமா? அங்கிள் நீங்க கை ஜோசியம் பாப்பீங்களா, அதனால அக்கா உங்களை பார்க்க சொன்னாங்க. ஆ? ஆமா ஆமா. சரி சரி அங்கிள், டைம் ஆகுது போங்க. அந்த நீ எவ்வளவு அழகா இருக்க. சரி சரி போறேன். அந்த பாப்பா எல்லாமே சொல்லிடுச்சு. சொல்லிட்டாளா? ஆ. என் கையில ஜோசியம் பார்த்து எத்தனை பேர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்க. ஆனா உங்க ஃபேஸ பார்த்தே நான் ஜாதகம் சொல்லுவேன். ஐயோ இந்த மாவட்ட கலெக்டராவே வருவீங்க. தேங்க்ஸ்ங்க. ஆட சந்திரனையும் புதனையும் பாரு எப்படி கதகளி யாருன்னு தெரியுமா? வேற லெவல்ல இருக்குங்க. ஐயோ அந்த அக்கா கைய பிடிச்சி இழுத்துட்டாங்க. வாங்க வாங்க. ஐயோ கைய ஐயோ. பிடிச்சி இழுத்துட்டாங்களே. ஏங்க, வாங்க. என் கைய பிடிச்சு எடுத்துட்டு எங்க போறீங்க? விடுங்க. நீங்க தானே கைய பிடிச்சு நான் எங்க இழுத்தீங்க. கை பிடிச்சு இழுத்தேன்? நீங்க புடிச்சீங்க. ஆ? நான் இல்ல. ஹலோ ஹலோ சார், என்னாச்சு? எதுக்கு அடிக்கிறீங்க? எங்க ஊர் பொண்ண கைய பிடிச்சி இழுத்துட்டாமா? இவனை அடிக்காம கொஞ்சவா செய்வாங்க? இல்ல பாரதி பொய் சொல்றாரு. இல்ல இல்ல இந்த அங்கிள் தான் எங்க அக்கா கைய பிடிச்சி இழுத்தாரு. அவனா வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கைய பிடிச்சு இழுத்துட்டானுங்க. மரத்துல கட்டி வச்சுதான் அடிக்கணும். போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. இருங்க இப்ப என்ன பண்ண அவனை விடுவீங்க? இந்த பொண்ணை கைய பிடிச்சி இழுத்து மானபங்கம் படுத்துனதுக்கு இவன் 3 லட்சம் ரூபாய் அபராதம் கட்டணும். அப்படி இல்லைன்னா போலீஸ் வரட்டும், நாங்க பேசிக்கிறோம். சரி இந்தாங்க, பணத்துக்கு பதிலா இதை வச்சுக்கோங்க. நான் பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். அம்மா வாங்க, சாயந்தரம் வந்து இவங்க பணம் கொடுத்தாதான் நகையை கொடுத்துடலாம். இதுக்கு மேல இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுன உன்னை கொன்னே போட்டுருவோம். பொண்ணுங்களாம் உனக்கு இலக்காரம் ஆயிடுச்சாடா? வாங்கடி போலாம். ஷபா ஏண்டா உனக்கு அசிங்கமா இல்ல? பட்ட பகல்ல ஒரு பொண்ணோட கை பிடிச்சி இழுத்துருக்க. ஏங்க அவங்க தான் சும்மா சொல்றாங்களா, நீங்களும் நம்பிட்டு இருக்கீங்க? அவங்க பெரிய சீட்டிங் பார்ட்டி கும்பலுங்க. சீட்டிங் பார்ட்டியோ என்னவோ, எனக்கு 2 நாளா பணத்தை கொடுத்துரு. டேய் 2 நாள்ல பணத்தை கொடுக்கல, இத போஸ்டர் போட்டு ஊர் ஃபுல்லா ஒட்டிடுவேன், பாத்துக்கோ. இதான் நடந்துச்சு. போயும் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க பொண்ண கைய பிடிச்சிருப்ப. எடு எடு அது எடு. ஏன்டா நீலாம் ஒரு நண்பனாடா? அவதான் நம்பறானா? நீனும் அதே மாதிரி நம்புறியாடா? அந்த குட்டி பிசாசுலாம் சேர்ந்து பணத்தை ஏமாத்திட்டாங்கன்னு நானே வருத்தத்துல இருக்கேன். நீ அவளை மாதிரி புரியாம பேசிட்டு இருக்க. டேய் இப்ப என்னதான்டா பண்ண போற? ஒண்ணு அவட்ட காசை கொடுத்துரு, இல்ல அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணிக்க. ஆமா மச்சான், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி காசை கொடுத்து அவளை துரத்தி விட்டணும்டா. சொல்றது சரியா? சரி வாடா, மாப்பிள்ள வந்திருக்கான், அவன்கிட்ட ஐடியா கேட்போம். குத்து வலுவா இல்லையே. நல்லா வலுவா குத்துப்பா. குத்துறடா, ஒன்ன வச்சு குத்துற. இந்தானே. வாமா, நீ கேட்டன. அம்மா எடுத்துட்டு வராங்கண்ணே. அப்புறம் சிவகாமி, உனக்கு சென்னையில ஒரு சூப்பர் வேலை பார்த்து வச்சிருக்கேன். நல்ல இடம், 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் மாசம். ஆபீஸ் ஃபுல்லா ஏசி தான். எந்த நேரமும் நீ சென்னை கிளம்ப வேண்டியதா இருக்கும். அண்ணன் உனக்கு ஃபிளைட் டிக்கெட் போட்டுறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி போறியா சென்னைக்கு? இது வரைக்கும் ஒரு 10 ரூபா காசு அனுப்பிச்சிருப்பியாடா? ஏசியில உட்கார வைக்கிறானா? ஏசியில பிள்ளையாட என்ன? ஏண்டா இது வரைக்கும் நான் அனுப்பிச்ச பணத்தை வச்சதுனால நீ சாப்பிட்டுட்டு இருக்க? ஓவரா பேசுறாரு பார். ஏன்பா எப்ப பார்த்தாலும் அண்ணனை திட்டிட்டே இருக்கீங்க? திட்டாதப்பா. எனக்கு இருந்தாலும் ஒரு நாள் உட்கார வச்சு சோறு போடுவாப்பா. போடுவா. இதைத்தானே நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்த. சிவகாமி நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை நல்லா படிக்க வச்சு பெரிய டாக்டர் ஆக்கிடுறேன். டேய் உனக்கு எங்க தாத்தா பேரை வச்சேன்டா, அவர் ஞாபகமா இருக்கட்டுமேனு உனக்கு நல்லா பால்னு பேர் வச்சேன்டா. இது வரைக்கும் ஏதாவது ஒரு உண்மையை பேசிருக்கியா? வாயை திறந்தா பொய் பொய் பொய். அப்பா அண்ணனை திட்டாதீங்கப்பா. என்னைக்கு இருந்தாலும் உட்கார வச்சு சோறு போடுவான்ப்பா. அப்பா அவன் பேச்ச கேட்டு நீ இருந்துடாதப்பா, உருப்புடாம போயிடுவேன். நீயாவது நல்லா படிப்பா. அப்பா வயலுக்கு போயிட்டு வர. அப்பா என் தங்கச்சி கிட்ட அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு கிடையாது. எப்போ ஒரே பேச்சு. உலகையில பேசிட்டு போயிடுவேன். பார்த்து மாவை சிந்திராத, அப்புறம் அம்மா கிட்ட உனக்கு போலதான். என்னைக்கு நாள் அவங்க அம்மா மடியில உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருந்தேன், அடி வாங்கிட்டு தாண்டா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உன்னை வளர்த்ததுக்கு 2 எருமை ஏங்க எப்பவும் பிள்ளைய கரிச்சு கொட்டுறீங்க? அவனே 3 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்கான். அவனே துரும்பா இழைச்சு போயிட்டான். அவனை போய் கரிச்சு கொட்டிட்டு இருக்கீங்க. நான் அவனை கரிச்சு கொட்டிட்டு இருக்கேன். சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா? இத கூட நான் ரெடி பண்ணேன். ஆக்கி போடு, நல்லா திங்கட்டும். அவனே இழைச்சு போய் வந்திருக்கான். நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க? புள்ள இழைச்சு போய் வந்திருக்கானாக்கோ. இத புடி, நல்ல நாட்டுக்கோழி புடிச்சிட்டு வர, நல்லா குழம்பு வச்சு போடு. நல்ல நாட்டுக்கோழியா வெடா கோழியா புடிச்சிட்டு? கோழியா வேணுமா? வர்ற ஆத்தத்துக்கு போறதுக்குள்ள கோழி பறந்துட போகுது. போ.
இந்த அம்மாக்கு கூட போய் ஹெல்ப் பண்ணு. அம்மா சீக்கிரம் சமையல் பண்ணு, பசி இருக்குது. என்ன மாமா? வாடா. என்னடா மாமா என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னப்பா புது மாப்பிள்ள மைனர் மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு இருக்க, என்ன சொல்லு. டேய் வாடா சரக்கு அடிப்போம். ஏய் மச்சி, ஒரு பீர் சொல்லவா? ஓகேடா, நம்ம 3 பேர் சேர்ந்தா அதான், வாங்கடா போலாம்.